Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மரியோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே guys, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோமினர் எக்ஸ் தான் guys நம்ம வந்து பிடிக்க போறோம். ஓகேவா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் ஆல்ஃபா டைனோஸ் போதும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டயர் டைனோஸை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை நெக்ஸ்ட் டயர் டைனோஸை பிடிக்க முடியாது கைஸ், ஓகேங்களா? ஸோ அதை நாக் பண்ணி அதை உடம்புல இருந்து டிஎன்ஏ எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா டைனோஸை பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை தான் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம வந்து எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே போனோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மீன்ஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சர்வரில் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சர்வரில் ப்ளே பண்ணும் போது தான் கைஸ் எனக்கே இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற மோடெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் டயர் டைனோஸை வந்து நாக் பண்ணி அதுக்கிட்ட கிபில் வச்சு போட்டு டேம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எவல்யூஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு, ஓகேவா? சரி கேஸ், ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இண்டோமினர் எக்ஸை வந்து நம்ம டேம் பண்ணி பிடிச்சிட்டு, ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த எவல்யூஷனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைனோஸ் வந்து எவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிகாவை சொல்லியிருந்தீங்க, வைவினை சொல்லியிருந்தீங்க, அது மாதிரி நிறைய டைனோஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி தான் கேஸ் ஆகணும், சரிங்களா? சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இண்டோமினர் எக்ஸை பிடிக்கிறதுக்கு நான் கிபிள் செஞ்சுட்டு போனோம். என்கிட்ட ஒரே ஒரு கிபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு கிபிள் ரெடி பண்ணுறேன். கிபிள் ப்ரெட்டு ஓகே. ஓகே, மொத்தம் ஒரு 5 கிபிள் மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. சரி, கிபிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல தான் பார்த்தேன். ஓகே, இங்கே போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா என்கிட்ட பிளேயர் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போனோம். ஒரு பிளேயர் கூட இல்லாமல் வந்துட்டேன் கைஸ் நான். இருங்க, ஒரு இது எங்கே இருக்குது? இது இருக்கு. இல்லை, கிராப்பர் ரூக்கு நான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன். கிராப்பர் ரூக் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ போடுறது? 60 போடு. எவரோ ஸ்டோன் ஏற வேணுமா? ஓகே, 60 கிராப்பர் ரூக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறமேட்டு நார்மல் போ ஏதாச்சும் என் கைக்குள்ளே இருக்கா? நார்மல் போ எதுவும் இல்லை. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செய்ய வேண்டியது இருக்குது. ஓகே, நார்மல் போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்கிரேட் பண்ணிக்கலாமா? ஓகே, அப்கிரேட் பண்ணிப்போம். ஓகே, இதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டேன். ஸோ டியூரபிலிட்டி சரி வேணாம், இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் போதும். இது எடுத்துமே எங்கே வைக்கிறது? ஓகே, இங்கே வச்சுப்போம். நான் கிராப்பு ரெடி ஆகிட்டுருக்கோம். எமர்ஜென்சி டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னோவுலுக்கு சாடல் ஸ்னாடல் நிறைய இப்போ இடையில கிடச்சிது இருக்கும். ஸ்னோவுலுக்கு எதாவது சாடல் கிடச்சிதா? வேலைக்கு ஆகாது. ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கு, பட் ஆனால் இது கிடைக்கலையே. சரி, ரைட், ஓகே. எங்கடா போனாவன்? சரி, பக்கத்தில் தான் இருக்கிறான். கொஞ்சம் தள்ளியே போயிட்டு நம்ம ட்ராப் வைக்கலான்னு பார்த்தா கிரிப்பின் ஒன்று சுற்றிட்டுருக்கு. மான்ஸ்டர் கிரிப்பின். இப்போ நான் கொஞ்சம் கீழே இறங்கணும் கைஸ், அவ்வளோதான். மற்றபடி பிரச்சனை இல்லை. என்னை பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டானா சம்பவம் தான் எனக்கு. ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ நேராக ஓடி வந்து இதில் மாட்டி நிற்பான். சுற்றி மீதி 2 கேட்டை போட்டு விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அவன் உள்ளே வந்து மாட்டிப்பான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ட்ராப்பு. இது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன். அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுங்களேன், வேற ஒரு ட்ராப் ரெடி பண்ணுவோம். ஓகே, அவனை உள்ளே பிடிச்சி ஈத்துன்னு வரலாம் வாங்க. வேகமாக ஓடி வரவானா எப்படின்னு எனக்கு தெரியல. படா அடிச்சிட்டேன். என்னடா இது இப்போ ரொம்ப தூரம் தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, கொடூரமா ஓடி வரோம். கடிக்காத 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 கடிக்காத. இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வரான். நம்மளோட ஃபாஸ்டா இருக்கிறான். எங்கடா கேட் இங்க இருக்கா? கேட்லயே அவன் போல கைஸ். அவன் கேட்ல அவன் மாட்டினாதான் கரெக்டா அவனை உள்ள பிடிச்சி இறக்கி விட்டுருக்க முடியும். தப்பு பண்ணிட்டேன்.
அவன் கரெக்டா இதுல வந்து சொருகிட்டு இருந்திருக்கணும். இங்க வாடா டேய். ஓகே வா, இங்க வா. கரெக்டா இந்த இதுல டிராப்ல கால வை. அவ்வளவுதான்டா, டிராப்ல கால வச்சிட்டான்டா. ஐயோ, ஏய் என்னடா வெளியே வந்துட்ட? வெளியே வந்துட்டோம். என்ன கேஸ் பொசுக்குன்னு வெளியே வந்துட்டான். ஆடா பாவி, இந்த ட்ராப் ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆச்சு, அது கரெக்டாக நான் செட் பண்ணல. ஸோ ஓகே, நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறேன். என்ன மெட்டல் கேட் இங்கே காட்டுது. இந்த வாட்டி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. இது கரெக்டாக வச்சிருக்கணுங்க, தப்பாக வச்சுட்டேன் நான். பாருங்க எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. இந்த ட்ராப் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் கைஸ். அதுக்கப்புறம் இதில் மாட்டம் பேருக்கு இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டி வச்சிடணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு விரிஞ்சிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே விரிஞ்சிடுச்சு. இப்போ எட்டுன்னு வந்து அவனை இதில் மாட்டி விடணும். பாருங்களேன், அந்த ட்ராப்லேயே போய் நிற்கிறாங்க அவன். வடிவா டேய் நல்லா தாண்டா வந்தா, கரெக்டா அப்படியே வாடா. ஐயோ நல்லா தாண்டா வந்த. பூச்சி 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 ஒரே கடி தான் கடிச்சான். 4000 டேமேஜ் அப்படியே தாளிச்சு எடுத்துட்டான். வா 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 வா. டேய் வாடா, கரெக்டா தாண்டா வந்த, அதே மாதிரி வாடா வந்து துளையண்டா டேய். இருங்க வாடா டேய், வந்துரு வந்துரு. வந்துருச்சு, அடிபட்டுருச்சு. அப்படியே உள்ள வந்து ட்ராப்ல மாட்டு பார்ப்போம். சூப்பரா ஓடு 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 ஓடு. இப்போதான் நம்ம வேலையை காட்டணும், கரெக்டாக வைக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா பைபிள் வெளியே ஓடி வந்துருவான். அவ்வளோதான் கைஸ், ட்ராப்பில் மாட்டிக்கொண்ட இண்டோமினரெக்ஸ். நீ என்ன வேணா பண்ணு, இதுக்கப்புறம் உங்கள் கதையை நான் முடிச்சிருவேன். பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணின்னு இருக்கிறேன். ஓகே, ஆனால் இந்த ட்ராப் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு கைஸ். பேசிக் ட்ராப் தான் இது, ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன் அவன் பார்த்தீங்களா, அவன் கடிக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி இதுவாகுது. அவகாசமாக இதுக்கப்புறம் நின்று அடிக்கலாம். இண்டோமினரெக்ஸோட நம்மளுக்கு இது கிடச்சிடுச்சு. இருங்க, என்கிட்ட இதோ ஒரு டாப்பர் ஒன்று கீழே கிடச்சிது. இதோட பவர் செக் பண்ணி பார்ப்போமா, எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கலாம். 48,000 இருக்கா? போடு அப்படிங்கப்போ ஒரே அடியில் விழுந்துருச்சு. சூப்பர் ராடி, ஒரே அடியில் விழுந்துருச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு, அது வரைக்கும் போதும். என்னடா ஏந்துட்டானா என்ன அவன்? அதானே பார்த்தேன். 6 கிபிள் சாப்பிடணுமாங்க அவன். இப்போ எத்தனை நாள் படுத்து கிடக்கணும்னு தெரியல. நல்ல லெவல் வேற, இது வேற மேக்ஸ் லெவல் 220 மேக்ஸ் லெவலில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறான். இது வரைக்கும் நான் பிடிச்சலே ஹை லெவல்னு பார்த்தோன்னா இவனுக்கு தான். இவனுக்கு சேடல் எப்படி செய்யுதுன்னு தெரியலையே, அதை வேறு பார்க்கணும். இண்டோமினரெக்ஸ் சேடல் இல்லை, இவனுக்கு சேடல் இருக்கானேன்னு தெரியலையே. சரி, நான் வீட்டில் செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். சரி, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, ஆல்பா இண்டோமினரெக்ஸோட சேடல்ஸ் எடுத்து ரொம்பவே ஈஸி தான் கைஸ். ஆல்பா சில்க்கும் அப்புறம் பிளாங்க்ஸு. ஓகே, 120 ஆல்பா சில்க்கு நம்மளுக்கு தேவைப்படுது. ஆல்பா சில்க்கு நம்மள்கிட்ட ஆல்பா சில்க் இல்லை, பட் ஆனால் வந்து இது இருக்குது. இந்த ஹைடு எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு இது தானே 300 செய்யன்னு பார்த்தா அந்த அளவுக்கு செய்யாதா?
நான் 300க்கு தான் நான் கரெக்டாக போட்டேன். ஓகே 5 ஆயில் கம்மியாக இருக்கோ என்கிட்ட. 180 தானே. ஓகே என்கிட்ட ஆயில் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே நம்ம என்ன பண்ணால் இப்போ ஃபேப்ரிக்காக மாற்றிடுறோம். ஓகே இது அப்படியே ஃபேப்ரிக்காக மாற்றி இது அதுக்கப்புறம் இதை அப்படியே சில்காக மாற்றணும். முடிஞ்சிச்சு. 154 ஃபேப்ரிக். இது அப்படியே சில்காக மாற்றிடணும். ஓகே ஸோ இந்த முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாங்க்ஸ் வேணும். ஸோ பிளாங்க்ஸுக்கு லெம்பர் தேவைப்படுதா? லெம்பர் ஆல்ரெடி இதுக்குள்ளே லெம்பர் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணோம் பிளாங்க்ஸாக மாற்றணும். 124 தானே கேட்டுச்சு. அட்டேங்கப்பா அப்போ அவ்வளோ இது இருக்குமான்னு எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச அப்போ உட்டு எனக்கு நிறைய வேணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் உள்ளே போடுறேன். உட்டு இல்லை கைஸில். ஆஹா நம்மளுக்கு நிறைய உட்டு தேவைப்படுது. ஸோ உட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இன்னும் ஒரு பைட்டு கூட எடுக்கல கைஸ் அவன். டேமிங் போர்ஷனுக்கு ஏதாச்சும் இருக்கா? டேமிங் போர்ஷன்ட்டு தனியாக இல்லை. ஸோ டேமிங் போர்ஷன்ட்டு நம்ம தனியாக ஒரு மோடு எதா மாதிரி போட்டாகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இங்கே இருந்து வரேன். இது ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெனி இல்லையா ஊறப்பட்டத்திற்குமே நம்மள்கிட்ட. அவ்வளோ தூரம் புல் பண்ணி எடுக்க மாட்டேங்குது நினைக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து நான் வச்சிருக்கணும். தனித்தனியாக வச்சிருக்கிறதுனால எதுவுமே ஈஸியாக அவ்வளோவா புல் பண்ணி எடுக்க மாட்டேங்குது. ஓ இது சாப்பிட்டா ஃபுட்டு குறையுது. ஓகே ஃபுட்டும் தண்ணியும் குறையுது. ஓ இது ஒரு 10 போடு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர் விளையாடும் போது மட்டும்தாங்க இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி எரர் வந்துட்டு இருக்கு. சர்வரில் விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளே வரலை. அவனும் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் ஆக்டிவாகவும் இருக்க மாட்டேங்கிறான். ஸோ அவன் இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுவான். அதுவும் பண்ண விட மாட்டேங்கிறான். சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டாமினர் ரெக்ஸ் கிட்ட போவோம் கைஸ். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அவனை எழுப்பி விட்டுறலாம். இப்போ இவனுக்கு சாடஸ் எடுத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸி தான் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தட்டி தூக்கிடுவோம். ஓ அவ்வளோ தூரத்தில் போயிட்டு அவனுக்கு தூக்கிட்டு வரணுமா? இவனுக்கு கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றானான்னு பார்ப்போம். 5 பார்த்தீங்கன்னா காலி. என்னடா ஸ்டாமினா குறைஞ்சிடுச்சு. ஓ 1 கொடுத்தாலே போதுமா? அட கடவுளே இதை தெரியாமல் நான் நிறைய வேற கொடுத்துட்டேனே. வாயே டைம் ஆகிட்டாங்க கைஸ். சூப்பர்ரா டே வேற லெவலில் இருக்காங்க கைஸ். ஆனால் ஹெல்த்து குறைஞ்சிடுச்சு. எப்படி ஹெல்த்து குறைஞ்சிது? ஹெல்த் இதுக்கு முன்னாடி 2 லட்சத்துக்கிட்ட இருந்துச்சுல்ல. வெறும் 39,000 ஹெல்த் தானே இருக்கு. என்னடா இது தெரியல. ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி ரைட் ஓகே நம்ம வாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு சாடை செஞ்சு என்னோட பவரை செக் பண்ணி பார்ப்போம். வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பாதி செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். இப்போ மீதி பாதி செய்வோம். லெம்பர் ரெடி ஆயிடுச்சா? 300 கிட்ட ரெடியாக இருக்குது. 10 மானம் தான் தெரில. அது வேற பார்க்கணும். 100க்கு மேலே ரெடி ஆகணும். 100 சம்திங் என்னமோ கிடைச்சில்ல. எண்டோமெனராக்ஸ் 100 கேட்டுச்சா? ஓகே 100 வேணும். ஐயய்ய இன்னும் வேணுமே. 11 வேணும். சரி கேஸ் எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நான் உட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உட்டு வேறு எதுலையாச்சும் ஆட்டையை போட முடியுமா? இதுலேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டுருவோம். இதை மறுபடியும் எடுத்து இதில் போடணும். இது 1க்கு 5 கேட்குதா? அட்டேங்கப்பா. ஓகே ரெடி ஆயிடுச்சு. அந்த இடத்துல சில்க் எடுத்துகிட்டு வந்தேனா? அதை மறந்துட்டேன் பாருங்க. ஓகே 154 சில்க் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு செய்யணும்னா அப்போ ஒரு எண்டாமினர் ரெக்ஸை பிடிச்சா பத்தாதா? 2 பிடிக்கணுமா? என்னடா புதுசு புதுசாக சொல்கிறீங்க. ஓகே எண்டோமெனராக்ஸோட சாடல் போட்டுட்டேன். ஓகே சரிங்க. ஆக்சுவலி ஹெல்த்து ஏன் இவ்வளோ கம்மியாக வந்துச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அது 2 லட்சம் கிட்ட இருந்துச்சுல்ல. வெறும் 39,000 தான் இருக்குது டைம் ஆகிட்ட பிறகு. அதுவும் லெவல் பயங்கரமான லெவலில் இருக்காங்க. பயங்கரமான லெவலில் இருக்கும்போது தான் இவ்வளோ கேவலமான இதுவாக வரணும். சரி இருங்க
எதையாச்சும் போயிட்டு கடிச்சு பார்ப்போம். நமக்காகவே இருக்கிறானுங்க இன்கேம் பாய்ஸ். ஏதோ ஸ்பெஷல் அட்டாக்ஸ்லாம் எதாவது இருக்கான்னு பார்க்கணுங்க. என்ன கேஸ் இது? கத்தனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா போயிடுச்சு. இண்டாமினரக்ஸ் என்னடா ஆச்சு உனக்கு? எப்படி ஸ்டாக்ஸ் இவ்வளோ கேவலமாக குறைஞ்சிது? பரவாயில்ல, இந்த ஃபுட் பில்ஸ் கொடுக்காமே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கணுமோ. ரெட்வுட் போயிடலாம். ரெட்வுட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா மாடு கிரேச்சர் எதுவும் ஸ்பான் ஆகலை. ரெட்வுட்டே அமைதியாக கிடக்கு. ஒரு கிரேச்சர் கூட காணும் ரெட்வுட்டில். ஆடா என்னடா இது? ஐயோ சிக்கிட்டேன். என்ன கைஸ் ஒரு கிரீச்சர் கூட காணோம் இங்க. ஓகே கிரிஃபின் ஓகே கிரிஃபின் இருக்கானா? சரி ஆல்பா கிரிஃபின் தான். இப்போ வேணா நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன். இங்கே ஏதோ ஒன்று பார்த்தா இங்கே இருக்குது கைஸ். இதை அடித்து இதோட பவர்லாம் செக் பண்ணி பார்ப்போம். அல்போ இண்டோமினரக்ஸ் வெளியவாடா. ஓ 32,000. ஓகே நல்ல டேமேஜ் தான். ஆனால் ஸ்டாமினா அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்டாமினா எதுவுமே ஏறவே இல்லை. மறைஞ்சிட்டான் கைஸ். என்ன பவர் யூஸ் பண்ண? ஏதோ ஒரு பட்டன் எடுத்துனா டக்குன்னு மறைஞ்சிட்டான். ஓ படத்தில் வரா மாதிரி கைஸ். அவன் கட்டிக்கும் போது பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் வேவ் மாதிரி வருது. ஸ்டாமினாவே உட்காந்து ஏற மாட்டேங்குது இவனுக்கு. ஓகே எனிவே பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே டேமேஜ் 1,00,000. பரவாயில்ல ஒர்த்து தான் நினைக்கிறேன். இவனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், வேற லெவலில் வந்துடுவான். பரவாயில்ல கைஸ் நல்ல டேமேஜ் தான். ஸ்டார்டிங்கில் இவனை வச்சு இப்போ நம்ம ஒரு டாக்ஸிக் டைனோ வரைக்கும் ஹெல்ப் பண்ணோம். ஆனால் ஹெல்த் ஏற்றணும். இப்போ உனக்கு ஹெல்த் ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். எங்கடா ஒரு கிரீச்சர் இங்கே கைஸ். நம்ம பேசாமல் இதுக்கு போயிடலாமா? டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். டெசர்ட்டுக்கு ஓடிடலாம். அங்கே போயிட்டு ஏதாச்சும் கிரீச்சரை போட்டு தள்ள ட்ரை பண்ணுவோம். மேலே டெரர் பேர்ட்ஸ் இருக்கானுங்க. டெரர் பேர்ட்ஸ் எடுத்து போடா. டெரர் பேர்ட்ஸ் ஹெல்த் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. கேலிமஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவனை நான் லெவலப் பண்ணணும் கைஸ். லெவலப் பண்ணிவிட்டு இவனை யூஸ் பண்ணிக்கணும் ஃபைட்டுக்கலாம். டைட்டன் மாதிரி ஏதாவது ஒரு க்ரீச்சரை இப்போ போட்டு தள்ளணும்னு வச்சுக்கலாம். எனக்கு லெவல் சும்மா தாறுமாறாக ஏறும். இப்போ அவ்வளோதான். ஸ்டாமினா சுத்தமாக கிடையாது. ஸ்டாமினா தான் இப்போ இவனுக்கு பிரச்சனையேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சமாளிச்சிருவான். இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஏதாச்சும் கூட சண்டை போடணும். குரங்கு ஆல்பா டைனோப்திகஸ். இங்கே ஒருத்தன் இருக்கான். 120 லெவலு சூப்பரு. எப்படி நம்ம எவால்வ் பண்ணுறதுக்கு இவன் நம்மளுக்கு தேவைப்படுவான். பிடிக்கலாமா வேணாமா? இவன் 120 லெவலுன்றது ஒரு நல்ல லெவல் தான். ரொம்ப நேரம் இவனை அடித்து பிடிக்கணுவன் ட்ரை பண்ணுவோமா? சரிங்க பாப்பா. இவனையும் பிடிக்கலாம். அப்படியே அசையாமல் நில்றா. உன்னை பிடிச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வாங்கு. சூப்பர். ஓடியா கடிக்க ஓடியா. கீழே மட்டும் விழுந்தேன். என் கதை முடிஞ்சுது. பரவாயில்ல கைஸ். 2 அடியில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஏறிடுச்சு ஓரளவுக்கு டீசெண்டா. ஐயோ ஏரோஸ் வேஸ்ட் ஆகிடுச்சுடா. டேய் ஏண்டா இண்டோமினரக்ஸ் இப்படிலாம் பண்ணுற? தலையை காட்டு. ஓகே தலையில் ஏறிடுச்சு 17. பிடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போனான்னு தெரியலையே. அட கடவுளையே எங்கேயோ போயிட்டாங்க கைஸ் அவன். அங்கே இருக்கான். இந்த எறா வரண்டை. இப்போ பாருங்க ஒரு கட்டியே. ஓகே இந்த ஹைட்டு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவனால் ஏற முடியாது. ஐயோ டாட்டில் மிஸ் ஆகுதுடா. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அப்படியே இரு. ஓகே ஓடியா கடிக்க ஓடியா. எகிருவானோ? அதெல்லாம் மாட்டான்னு நினைக்கிறேன்.
சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கானே. இவனுக்குலாம் ட்ராப்பு தாங்க இஸ் கரெக்டு. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ராப்பை செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ஓகே ரெடி ஆகிடுச்சு, வாங்க போகலாம். அது பின்னாடியே போனால் நம்மளுக்கு ஏதாவது நல்ல லூட்டு கிடைக்கும். சரி வேணா விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்டாமனரக்ஸை பிடிச்சி வச்சுப்போம். சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு எவல்யூஷன் பண்ணது எண்டாமனரக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று நிறைய பேர் சொன்னீங்க கிகா பண்ணுங்க, வைவின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மோடையில் எல்லாத்தையும் நம்ம வந்து எவால்வ் பண்ணி தான் கேஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சுதா? இந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட்டர் செட் பண்ணணும். பெட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அங்கே வச்சோம் பார்த்தீங்களா, சேம் ட்ராப்பு தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும். ஆனால் இந்த இடத்துல அவன் எங்கே இருக்கான்? அது இருக்கும். ஓகே ஸோ அவன் இதில் மாட்டின உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா பின்னாடி போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டு வந்துடுறோம். ஓகே ட்ராப் ரெடி ஆகிடுச்சு. எஸ் இப்போ இவனை நம்மளை துரத்த வைக்கணும். டேய் துரத்துறா, துரத்துறா, துரத்துறா. டே ஓடியா 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 ஓடியா. ஏய் துரத்த மாட்டேங்கிறான். உஷாராயிட்டானோ? அதான் நான் பார்த்தேன், இவன்லாம் பைத்தியமாச்சே. ஓடியா 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 ஓடியா. ஐயோ வாயை பொழந்துன்னு வரான். ஓகே மாட்டிக்கிட்டாங்க. ஓடு 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 ஓடு, கேட் எடுத்துன்னு ஓடு. நல்ல வேலை ரெண்டாவது ட்ராப்பில் மாட்டினா, இல்லைனா அதுலேயும் வெளியே ஓடி வந்துட்டு இருப்பான். முடிஞ்சு போச்சு. ஐயோ வந்துட்டாங்க. ஐயோ வரல 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 வரல. ஓகே அந்த இடம் கொஞ்சம் கேப் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்துட்டேன். அவன் கடிக்கிற போஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷாக் வேவே வருது கைஸ். ஓகே தலைவர் எங்கே பராசா ஓடுறீங்க? எங்கே ஓடுறீங்க? எங்கே ஓடினாலும் உங்களால் ஒன்றும் பத்திக்கு பண்ண முடியாது. இல்லை இந்த ட்ராப்லாம் சிம்பிள் ட்ராப்பாக இருந்தாலும் நல்லா ஒர்க் செய்யுது கைஸ். ஓகே முடிய போகுது, லாஸ்ட் அடி, அவ்வளோதான். சூப்பர் முடிஞ்சிடுச்சு. என்கிட்ட இப்போ கிபில் கிடையாது, கிபில் வேறு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகே முடிஞ்சிடுச்சு. சரி இவனை எப்படியே காய போட்டுருவோம், அதுக்கப்புறமேட்டு மீதி வேணால் பார்த்துக்கலாம். 5 கிபில் கேட்குதா இவனுக்கு? இன்னும் ஒரு தினசாக படுத்துருக்குறான். அப்படியே ரெட் கலர் கண்ணை பூசுது கேஸ் இவனுக்கு. ஓவராக ரெட்டு கொடுத்துட்டானுங்க. கேட்டு மேலே படுத்துட்டு இருக்கானா, அதனால தான் இவனுக்கு இந்த மாதிரி காட்டுதா? ஓகே எல்லாத்தையும் உடச்சி எடுத்து விட்டேன். இந்த இடத்துல இன்னொரு கேட் இருக்கான். இதெல்லாம் பிக்கப் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலி அந்த பிக்கப் மோடு போட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த மோடு போட்டோன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உடச்சி எடுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணிக்கலாம். அது அப்படியே கிடக்கட்டான். போயிட்டு வீட்டுக்கு மறுபடியும். ஐயோ ஐயோ வானவில் ட்ரக்ஸ் ஸ்பானாக இருக்கான் இங்கே. இந்த இடத்துல எதுவுமே ஸ்பான் ஆகலைன்னு நினச்சேங்க. திடீர்னு இந்த இடத்துல ரெக்ஸ்லாம் ஸ்பான் ஆகிருக்கு. அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அங்கே அதிகமாக டைனோ ஸ்பான் ஆகுது. கிபில் வேணும்ல, அது ஒரு 5 கிபில். ஐயா 4 தான் கிடைக்குது. டூடோ எக் இல்லை. டூடோ எக் இல்லையா? எவ்வளோ எக்கு வேணும் இன்னும்? ஏன் டூடோஸ் ரொம்ப எக்கு கம்மியாக போடுற மாதிரி இது? பேசாமல் வெளியே எடுத்து விட்டுருமா? வெளியே எடுத்து விட்டாலே இந்நேரம் வேகமாக எக்கு போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தேன் இதெல்லாம் இந்நேரம் தாறு மாதிரி எக்கு போட்டிருக்கணுமே, ஆனால் எக்கு போடாமல் இருக்குதேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் எக்கு சும்மா அள்ளி கடாசும் பாருங்களேன். ஏன்னா பிடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாறு மாதிரி எக்கு போட்டுச்சு. பவர் வேற செட் பண்ணோம். கேட்டகஸ் இருக்கும்ல நம்மள்கிட்ட. சல்ஃபர் இல்லையா? கடவுளே, சல்ஃபர் கொஞ்சம் வேணும் அப்போ நம்மளுக்கு. ஸோ எரிமலை சைடு போனோம், அதான் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கிடைக்கும். எக்கு போட்டுருச்சு கைஸ். இப்போ இந்த எக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த டூடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே போட்டுறேன்.
சரி நான் போயிட்டு சல்ஃபர் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே இது இருக்கு. போடு 2 அடி தான் அடித்தேன். இவ்வளோ சல்ஃபர் கிடைக்கும் நானே எதிர்பார்க்கல. நிறையாவே எடுத்துகிட்டு போவோம். சரி கேஸ் போதும். நம்ம அப்படியே ரிட்டர்ன் இப்போ வீட்டுக்கு போயிடலாம். பவர் கொடுத்து விட்டுறலாம். ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். எக்கு எதாவது போட்டுச்சா இல்லையா? ஓகே ஓகே 13 எக் இருக்குது. எக்கு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறதுனே ஒன்றும் எனக்கு புரியல. ரொம்ப நேரமாக எடுத்துக்குது. ஒரே ஒரு கிபிள். ஓகே ஒரே ஒரு கிபிள் இருந்தால் போதும். 5 இது கிடச்சிடுச்சு கேஸ். ஏன் எக்குக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது? ஓகே இப்போ ஒரு எக்கு ஒன்று வந்திருக்கு. 3 டூடு இருக்கு. 2 மேல் டூடு இருக்கு. இருந்தாலும் ஏன் எக்கு ரொம்ப கம்மியாக வருதுன்னு தான் தெரியல. சரி கேஸ் நான் போயிட்டு அந்த இண்டாமனரக்ஸை தூக்கிட்டு வந்துடுறேன். இதை வர இவ்வளோ தூரம் தள்ளி வச்சிருக்கேனா? இப்போ இது எனக்கு தேவைப்படலை. தேவைப்படும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். இதுக்கப்புறமேட்டா அது நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே குறையல கைஸ். அப்படியே தான் இருக்குது. ஃபுல் டைம் இங்கே ஆகட்டும். ஹெல்த்து குறையுதான்னு பார்ப்போம். அப்போ ஏன் இப்போ பாருங்க ஹெல்த்து சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. இந்த 2 ரெக்ஸை நான் போடுத்தலாம் எனக்கு நல்லா லெவலப் ஆகும். இது 5 மில்லியனு, அது 2 மில்லியனு. மான்ஸ்டர் ரெக்ஸ் வாய்ப்பே இல்லை. மான்ஸ்டர் ரெக்ஸை கில் பண்ணுற அளவுக்குலாம் இப்போதைக்கு நான் வந்து வரல. இப்போ ஏதாச்சும் ஒரு டைனோ நான் போட்டு தள்ளியே ஆகணும் கைஸ். ஓரளவுக்கு கம்மியாக ஹெல்த் இருக்கு இடத்துல. இங்கே ஒருத்தன் இருந்தானே. ஆக்சுவலி இவனை நாக் பண்ணால் எனக்கு டிஎன்ஏ கிடைக்கும். கில் பண்ணால் ஒன்றும் கிடைக்காது. அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இவனை கில் பண்ண தான் போகிறேன். போடு 1 லட்சம் ஹெல்த்து, 1 லட்சம் டேமேஜ். நைஸ். ஸ்டாமினா ரொம்ப பிரச்சனை பண்ணுது. ஸ்டாமினா மட்டும்தான் இவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே வந்துட்டான். அவ்வளோ சண்டைக்கு நீயா நானா பார்த்துக்கலாம். 1 லட்சம் டேமேஜ். செத்து போடா. ஓடு 58 லெவல் ஏறி இருக்கு. கொஞ்சம் நிறைய ஏற்றுருவான். ஹெல்த்து கொஞ்சம் நிறைய ஏற்று. ஒரு 4 மில்லியன், 5 மில்லியன், 6 மில்லியன், 7 மில்லியன் ஹெல்த் இருக்கட்டும். ஸ்டாமினா மட்டும்தான் இவனுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கும் லெவலில் இப்போ ஏறி இருக்கு. 7 மில்லியன் ஹெல்த் இருக்கு கேஸ். ஸோ இப்போ போயிட்டு அந்த ரெக்ஸை போட்டு பொழப்புமா? வாங்க போவோம். அந்த 2 வானவில் ரெக்ஸையும் போட்டு அடிச்சு நொறுக்கலாம் வாங்க. இப்போ பாடா 7 மில்லியன் பவரில் என்கிட்ட ஒருத்தன் இருக்கிறான்டா. சரிங்க அதுக்கு முன்னாடி இங்கே எவனாச்சும் போட்டு தள்ள முடியுமான்னு பார்க்குறேன். ஐயோ ஐயோ இவனுங்களாம் என்ன இப்படி இருக்கானுங்க? இவனுங்களாம் ரொம்ப மோசமாக இருக்கானுங்க. இவனுங்கலாம் சண்டை போட தேவை நம்ம. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னா இது கார்னோ. ஓகே ஸோ கார்னோ ஹெல்ப் பண்ணால் கூட எனக்கு வந்து ஹார்ட் கிடைக்கும். ஹார்ட்டுக்காக ஒரு கார்னோ அவ்வளோ காலி பண்ணுவோம். ஆல்ரெடி நம்மகிட்ட கார்னோ இருக்கான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாடா கார்னோ செத்து போ. போடு 3 லட்சம் டேமேஜ். வேற லெவலு இருக்கான் பாருங்க. தானே இப்போ என்ன போட்டு தரலாம். 5 மில்லியன் ஹெல்த்து. ஓகே வாங்க இவனை போட்டு பொழக்கலாம். எத்திங்க இவனை கில் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ஐயோ எவனோ ஒருத்தன் பிளட்டு. செத்து போ செத்து போ செத்து போ செத்து போ செத்து போ செத்து போ செத்து போ. செத்துரு 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 செத்துரு. மினியன் வேற ஸ்பான் பண்ணி வச்சிட்டாங்க. முடிஞ்சிடும் அவ்வளோதான். முடிய போகுது முடிய போகுது முடிய போகுது முடிய போகுது முடிய போகுது. இது மினியனே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. மினியனே 2 மில்லியன் ஹெல்த் இருக்கு கைஸ்.
என்னடா இது? அது கிட்ட வரக்கூடாது கைஸ். கிட்ட வந்துச்சுன்னா பிரச்சனை தான். எனக்கு ஒரு பக்கம் டோப்பர் வேற ஏறுது. டோப்பர் மட்டும் ஏறிச்சுன்னா கண்டிப்பா இது செத்து போயிடும். செத்துருச்சு. டார்பர் ஏறிடுச்சு. இவனுக்கும் டார்பர் நல்லா ஏறிடுச்சு. பிளட் கோஸ்டா? ஓகே, செத்து போயிட்டேங்க நானு. ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் கிரியேச்சர் என்னை கொண்டு விட்டுறது. அந்த இண்டோமினர் எக்ஸ் இங்கே கொண்டுட்டு வரணும். ஏ கைஸ், என்ன கைஸ் இது இப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா வரமாட்டேங்குதே? ஓ, இப்படி பண்ணணுமா? ஓகே, எப்படியோ ஒரு வழியாக அவனை இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ தலைவன் ஏந்து வெளியே வருவான் பாருங்க. எப்படி நிறைய கிடச்சிருக்கு. ரைடு, மான்ஸ்டர் ரைடு போட்டு வேற லெவலு. எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இவன் பவர்ஃபுல் தான், பட் ஆனால் அந்த அளவுக்கு பவர் கிடையாது கைஸ். பரவாயில்ல, என்கிட்ட சோல் கன் இருக்கிறதுனால இந்த சோல் கன்னோட பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். வேற என்ன பண்ணுறது, இதுமாரி யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. சரியா? சரி கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இண்டோமினர் எக்ஸை எவால்வ் பண்ணுவது எப்படி அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ இண்டோமினர் எக்ஸை நம்ம எவால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா 35 வேணும். அப்புறம் இந்த டிராகன் பால்ன்றது அது எப்படி செய்யறது, எதில் செய்யறதுன்னு தெரியல, அதை நான் கண்டுபிடிச்சினோம். அப்புறம் இந்த லீவ்ஸுன்றது 50 வேணும். ஓகே, அது கூட எதில் செய்யறதுன்னு தெரியும். கிபில் ஓகே. டிராகன் பால் மட்டும் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். எதை கில் பண்ணால் அந்த டிராகன் பால் கிடைக்கணும்னு தெரியல. அப்புறம் வந்து ராக் ட்ராக்கோட டிஎன்ஏ 3 வேணும். அப்புறம் இண்டோமினக்ஸோட டிஎன்ஏ 3 வேணும். அப்புறம் ஜெயிண்ட்னா என்னன்னு தெரியலையே, அதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எவால்வேஷன் வேணும்னா நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம போட்டு கண்ட்ரோல் எக்ஸுன்னு கொடுத்தா நம்ம ஆள் எவால்வேஷன் ஆகுவான்னு நினைக்கிறேன். சரி கேஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ண முடியுமான்னு தெரில. மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? சரி கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.